எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து நான் பார்க்கும்போது ஒரு ஐ திங்க் 2012 தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் சார் ரெண்டு பேருமே என்னோட படம் காக்கா முட்டை எனக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக ஹீரோயின்ஸ் வந்து ஹீரோயின்ஸாக ஜென்ரலாக ஒரு ஐ மீன் கிளாமரஸாக நடிக்கிறவங்க எல்லாம் ஜென்ரலாக ஒரு அஸ் எ பெர்ஃபார்மராக கூட வச்சுக்கிட்டா கூட ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவா நடிச்சு ஒரு பிரேக் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஸோ ஐ காட் த பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ காக்கா முட்டை. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ஞாபகம் வருது. ரெண்டு பேரும் இதே மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன். அப்புறம் இப்போ வட சென்னை. ஸோ இந்த படத்தோட ஆக்சுவலி அப்போ நான் இந்த படத்துல இல்லாத போது நான் நினைச்சிருக்கேன் நிறைய வாட்டி இந்த படம் எனக்கு வந்தா நல்லா இருக்குமே, வடச்சென்னை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க, ஏதாவது செம்ம ஒரு மாசான ரோலா தான் இருக்கும். அதான் நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன். நிறைய பேர் கூட ஷேர் கூட பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் வந்து அமிர்தா, அவங்க கிட்ட கூட சொன்னேன், அமிர்தா என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன், வெற்றி சார் கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இல்லை இஷ்யூ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நிறைய வாட்டி ஐ ஃபெல்ட் இந்த படம் எனக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நாள் ஒரு கால் வந்தது. ஸோ வெற்றி சாரை மீட் பண்ணும்போது அப்போ எனக்கு இன்னொரு கேரக்டர் ஆஃபர் பண்ணாரு. ஸோ அப்போ வந்து இல்லை சார் இது வேணாம் சார், நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஐ டோன்ட் நோ வாட் மேட் ஹிம் திங்க் ஆஃப் மீ ஃபார் திஸ் பத்மா அப்படின்ற கேரக்டருக்கு. அன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு. மேபி அவருக்கு மைண்ட்ல இம்ப்ரெஷன் வேற மாதிரி கிரியேட் ஆகி தென் அகெயின் he called me up and he told me can we meet up அப்படின்னு சொன்னாரு. சார் என்ன ரோலுக்கு சார் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டேன். இப்படிதான் கேட்டேன் ஃபோன்ல. நீ வாமா, நீ வேற வாமா அப்படின்னாரு. சார் நீங்க சொல்லுங்க சார், நான் வரமாட்டேன் அப்படின்னு. இல்ல தனுஷ்க்கு பாராதான் வாமா அப்படின்னு சொன்னேன். ஓகே, என்னடா இது கனவா நிஜமா அப்படின்றது. பிகாஸ் தனுஷ் இஸ் ஒன் ஆக்டர் ஆல் த ஆக்ட்ரஸஸ் வாண்ட் டு ஆக்ட் வித். பிகாஸ் அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸா இருக்கட்டும், அதாவது எந்த மாதிரியான கதாபாத்திரமா இருந்தாலுமே எனக்கு ஆக்சுவலி கனா ஆடியோ லான்ச்ல தனுஷ் Pandirath sir had given me one compliment. He told me I'm ladies Dhanush அப்படின்னு சொன்னாரு. It's actually a huge compliment because he's one Indian actor. I mean Indian actor who's taken நம்ம சினிமாவை வந்து இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் அவரோட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் கூட நடிக்கும் போது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த படம் வந்து என்னோட கதாபாத்திரத்தை பற்றி நிறைய சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கும். ஐ மீன் இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல். ஐ மீன் நான் இப்போ கூட அமீர் சார் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருக்காரு சார் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சும்மா ஒரு கிளாரிஃபை மாதிரி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. 1 2 3 4 5 6 நோ வரல அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். இல்ல அது நீங்க வந்து 17ஆம் தேதி படம் வருதுல்ல, அதுக்கப்புறம் நீங்களும் எனக்கு ஃபோன் பண்ணீங்க, அம்மா தாயே. இல்ல சார் அது அவ்வளோ கெட்ட வருது. இல்ல ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரக்டர். அதாவது ஒரு தமிழ் சினிமாலேயே அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் வந்தது இல்லை. இட் பி வெரி நைஸ். லவ் பண்ற மாதிரி இருக்கும். தனுஷே என்ன லவ் பண்ணிட்டாருன்னா பாருங்களேன் படத்துல, அது ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தோன்னே என்ன லவ் பண்ணிடுவாரு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். ஸோ இந்த படத்தை ஆக்சுவலி எனக்கு இந்த படம் நான் முன்னாடி கூட ஒரு டப்பிங் கரெக்ஷன் இருக்கும்போது சார் கிட்ட கேட்டேன், சார் இது எங்க சார் வருது, இது எப்படி சார் வரும்னா இது இங்கே வரும் சார். படத்தோட கதையே தெரியல சார், எனக்கு படத்தோட கதையே எனக்கு தெரியாது. ஸோ சார் கூப்பிட்டாங்க. ஸோ போய் அப்படியே ஃபுல் பிலீஃப் ஆன் வெற்றி சார் அண்ட் அப்படியே போய் நடிச்சது தான். ஸோ எந்த சீன் எங்கே வரும், எப்படி வரும், கதை எதுவுமே எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது. ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஆல். அமீர் சார், இங்கே நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே, அண்ட் சந்தோஷ் சார் ஃபார் கிவிங் கோவிந்தம்மா. ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு சாங். நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. And all the songs have come out really well. And thank you all so much. Thank you Dhanush and Vetrimaran especially. And Andy got a nice friend. Andy oda performance na vera level la irukka podu. Dubbing la oru scene mattu kaamicharu. So you've done a brilliant job Andy. I think she's done some, I mean avanga edho onu pannirukanga. So even I'm also excited to watch the film and thank you all so much. Romba romba nandri.